மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இப்போது உலகம் முழுவதும் எங்களுடைய நாட்டிலும் சாதாரணமாக இருக்கின்ற பாலியல் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை. பல குடும்ப அழிவுகள், பல கொலைகள், தற்கொலைகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த திருமணத்துக்கு வெளியேயான அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பல பேருடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அவற்றுக்குரிய காரணங்களை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒவ்வொருவருமே நாங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய காரணங்களாக இருந்து அவற்றை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டும், அதற்றின் ஊடாக நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த அடுத்த முக்கியமான இந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்னவென்றால் லைஃப் ஸ்ட்ரெஸ் அல்லது டிரான்சிஷன். ஒரு காலத்திலே இந்த லைஃப் ஸ்ட்ரெஸ் எனப்படுவது வாழ்க்கையில இருக்கின்ற படபடப்பு, மனம் பதபதைப்பு, அதே நேரத்திலே மனதுக்கு ஏற்படுகின்ற அழுத்தம். இரண்டாவதாக இந்த டிரான்சிஷன் என்று சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால் ஒரு நிலையில இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு போவதற்கு. முக்கியமாக இந்த ஒரு நிலையில இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு போவது என்பது பெண்களுக்குத்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்கள் உங்களுக்கு தெரியும், எத்தனை வயதானாலும் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம். அது 85 எனக்கே தெரிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். 85-88 வயசிலே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்களுடைய மனைவியுடன் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்பவர்கள். ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல. பெண்களுக்கு அவர்களுடைய வயது 45-50 வயது பெறுகின்ற போது அவர்களுக்கு இந்த மெனாபோஸ் எனப்படுகின்ற இந்த மாதவிடாய் நிற்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மாதவிடாய் நிற்கின்ற போது பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பாரதூரமான மாற்றம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பாரதூரமான மாற்றத்தை முகம் கொடுப்பதற்கு பெண்களுக்கு ஒரு உரிய கணவனோ உரிய துணையோ இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பெரிய ஒரு பதபதைப்பு, வெடிப்பு, ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் தான் அந்த குடும்பத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு ஆண்மகனும் எப்போவும் உங்களுடைய மனைவி கட்டாயமாக எப்போவுமே சின்ன வயசுல இருக்க மாட்டார், எப்போதுமே உங்களுடைய மனைவி அழகாக இருக்க மாட்டார். ஒரு காலம் வரும் அவருடைய மெனோபோஸ், அவருடைய மாதவிடாய் நிற்கும். எனவே இந்த மாதவிடாய் நிற்கின்ற இந்த மெனோபோஸிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுவது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே இந்த மாற்றங்களை அவதானித்து கணவரோ அல்லது ஆணோ என்ன செய்வன், அவற்றுக்கு ஈடுபடுக்க அதை கோப்ப பண்ணுற முறையிலே தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைவிக்கோ உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதன் மூலமாக தன்னுடைய பிரச்சனையும் தீர்த்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஒரு 20-30 வருடங்களுக்கு முதல் உலகம் முழுவதும் என்று பார்த்துக் கொள்ளலாம். இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகிற எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக என்று சொல்லலாம். இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகிற நோய் ஏற்படுகின்ற என்னென்ன வயசிலே ஏற்படுகிறது என்று பார்த்தால் சாதாரணமாக ஆண்களுடைய வயது 55-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த HIV எய்ட்ஸ் நோய் வருவதை கண்டுபிடிக்கும். ஆனால் இப்போது அந்த நிலைமை முற்றிலுமே மாறிவிட்டது. அது வேற கதை. நான் 20-30 வருடங்களுக்கு முதல் ஏன் இந்த கால பகுதியிலே இந்த வயது போன ஆண்களுக்கு தான் கூடுதலான பெர்சன்டேஜ், கூடுதலான சதவீதம் இந்த HIV எய்ட்ஸ் என்று வருகிறது என்பதை பற்றி அவதானித்து பார்த்தால், அதை கொஞ்சம் ஆராய்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தால், இந்த ஒரு ஆணுக்கு 55-60 வயசு வருகின்ற போது, 50 வயசுக்கு மேல வருகின்ற போது அவருடைய மனைவிக்கோ அவருடைய பெண் துணைக்கோ ஒரு 50 வயது வந்துவிடும். 50 வயது வந்தால் அந்த நிலையிலே அந்த ஆண் என்ன நினைக்கின்றார் என்றால், என்னுடைய மனைவிக்கு மாதவிடாய் நின்று விட்டது. அதை 2-3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, மாதவிடாய் நின்று விட்டது, இதன் காரணமாக அவருடன் நாம் பாலியலை வைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இரண்டாவதாக, மாதவிடாய் நின்ற காரணத்தினாலே என்னுடைய மனைவி எனக்கு அதிகமான சுகத்தை அல்லது இன்பத்தை இந்த செக்ஸின் மூலமாக, பாலியல் உறவின் மூலமாக தரமாட்டார் என்ற ஒரு நினைப்பை
தானாக அது பிழையான நினைப்புத்தான், அந்த முற்றிலும் பிழையானது. தானாகவே நினைத்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், வீட்டில் இருக்கிற தனது மனைவியுடனோ தன்னுடைய பெண் துணையுடனோ பாலியல் வைத்துக் கொள்ளாமல் வெளியிலே சென்று, அதாவது திருமணத்துக்கு வெளியிலேயோ அல்லது பல பேருடனோ அல்லது பாலியல் தொழிலாளிகளுடனோ தன்னுடைய பாலியலுறை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவருக்கு இந்த HIV AIDS நோய் ஏற்படுகிறது. அதே போலதான் இந்த இடத்திலும் இந்த டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்லப்படுகிற ஒரு மாதவிடாய் நிற்கின்ற அந்த காலப்பகுதிகளிலே என்னென்ன மாற்றம் ஏற்படுது என்பதையும், அது உங்களுடைய குடும்ப வைத்தியர்கள், ஃபேமிலி பிசிஷியன்ஸ் என்று அவற்றுக்கு ஈடுகட்டக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டது மூலம் இதை உங்களாலே மேற்கொள்ள முடியும். இந்த மெனாபோஸில் என்ன நடைபெறுகிறது என்றால், உண்மையாக சொல்ல போனால் பெண்களுடைய ஹோமோன்களுடைய வரத்து குறைகிறது. அதாவது மாதவிடாய் ஏற்படுவதற்கு நிற்கின்றது. இந்த மாதவிடாய் நிற்பதற்குரிய முக்கிய காரணம் என்ன? பெண்களுடைய சூலகம் அல்லது ஓவரில் இருந்து வருகின்ற முட்டையினுடைய உற்பத்தி குறைகிறது. முட்டையின் உற்பத்தி குறைகின்ற போது அந்த இடத்துல பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரோன் எனப்படுகின்ற ஹோமோனுடைய அளவு ரத்தத்திலே குறைகிறது. இந்த ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரோன் உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை பெண்ணாக வைத்திருப்பதற்கு, பெண்மையாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஈஸ்ட்ரஜன், இந்த புரோஜெஸ்டரோன். எனவே இந்த ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரோன் ஒரு பெண்ணினுடைய உடலிலே குறைவடைகின்ற போது அவருக்கு உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் பலதரப்பட்ட மாற்றங்கள். மனசு ரீதியாக பார்க்கின்ற போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. என்ன? அதாவது அவருடைய உடல் அழகு குறைகிறது. தோல் சுருங்கிவிடும், முகம் சுருங்கிவிடும், முகம் கருத்து போகும், அந்த பிரச்சனை ஏற்படுகிறது முக்கியமாக. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவதாக பெண்ணுடைய இனப்பெருக்க தொகுதி என்று சொல்லுவோம், யோனி பகுதி, வெஜைனாவானது என்ன செய்கிறது? வறண்டு விடுகிறது. இந்த வெஜைனா பகுதியில் சுரக்கின்ற சுரப்புகள் எல்லாம் குறைவடைகிறது. அதே நேரத்திலே அதாவது ஒரு ஆணுடன் பாலியல் வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த நேரத்தில் வருகிற சுரப்புகள் செக்ரீஷன்ஸ் குறைகிறது. இதன் காரணமாக அவருக்கு சரியான வலி நோ, இந்த செக்ஸ் பண்ணுகிற போது இன்டர்கோர்ஸ் பண்ணுகிற போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதன் காரணமாக அந்த பெண் தானாகவே தன்னுடைய கணவனை விட்டோ அல்லது தன்னுடைய ஆண் துணையை விட்டோ ஒதுங்கி போகிறார். ஆனால் இந்த 50 வயசு 60 வயசு பீரியட்டில் தான் ஆண்களுக்கு கோவிக்க வேண்டாம், இந்த வசனத்தை சொல்வதற்கு நாய்க்குணம் ஏற்படுகிறது. அவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஏற்படுது? கூடுதலான அளவு பாலியல் உறவு ஆசை ஏற்படுகிறது. எனவே கணவனுக்கு கூடுதலான பாலியல் உறவு ஆசை ஏற்படுகிறது. ஆனால் அதையோட வீட்டில் இருக்கிற மனைவி கோப்ப பண்ண முடியாமல், மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார். என்றபடியால் இந்த கணவன், இந்த ஆண் வேறொரு வெளியிலே போய் துணையை தேடுகிறார். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸாக இருக்கலாம், அல்லது தனது அலுவலகத்திலே, தொழில்துறைகளிலே, கடைகளிலே, ஸ்தாபனங்களிலே வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம். இதன் காரணமாக சின்னத்தில் பாலியல் தொழிலாளிகளாக இருக்கலாம். அதே நேரத்திலே தன்னுடைய ஏதாவது ஒரு பெரிய பிரபலியமானவராக இருந்தால் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வருவதாக இருக்கலாம். அவருடன் தொடர்பினை மேற்கொண்டு சென்ற அந்த நபர் திருமணம் முடித்த நபராக இருக்கலாம். எனவே சமுதாய பிரச்சனைகள், நோய்கள், பாலியல் சம்பந்தமான நோய்கள், HIV AIDS ஏற்படுகிறது. எனவே இதை மேற்கொள்வதற்கு பெண்களில் உடல் ரீதியிலே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அடுத்தது பெண்களுடைய மயிர், அதாவது அவர்களுடைய இந்த ரோமம் விழும், தலைமயிர் எல்லாம் கொட்டப்படும், பாரியமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றத்தை நாங்கள் ஆண்களிலே காண முடியாது. அதே நேரத்தில் மனது ரீதியில் ஏற்படுகிற பிரச்சனை, உடல் ரீதியில் இப்படியே வித்தியாசம் வருகின்ற போது அது அந்த பெண்ணுடைய மனசை சரியாக பாதிக்கிறது. சரியாக பாதிக்கின்ற போது டிப்ரெஷன், மன அழுத்தம், மன படபடப்பு, ஆங்ஸைட்டி. அதே நேரத்தில் பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள். எனவே கணவனுடன் நேரடியாக போய் சொல்ல முடியாது, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விடுவாரோ, என்னுடைய அழகு குறைந்து விட்டது போன்ற பலதரப்பட்ட மனது ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த மெனோபாஸ் காலத்திலே. அதே நேரத்தில் தன்னுடைய இன்னொரு பெரிய பிரச்சனை, ஒரு ஒழுங்கான மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு முழு இன்பத்தையும், அதாவது இந்த செக்ஸ் மூலமாக, பாலியல் உறவு மூலமாக முழு இன்பத்தையுமே கொடுக்க முடியாமல் இருக்கிறது. செக்ஸ் கொள்ளுகின்ற போது, உறவு கொள்ளுகின்ற போது எனக்கு இந்த யோனி பகுதியிலே வெஜைனாலே தாங்க முடியாத வலி ஏற்படுகிறது போன்ற பிரச்சனைகளை அந்த பெண் முகம் கொடுக்கிறார். எனவே மனது ரீதியாக பிரச்சனை. எனவே இதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஒரு ஒழுங்கான வைத்தியரை காணுவோம் போது என்ன, அதற்குரிய பல ஜெல்லுகள் இருக்கின்றன, லுப்ரிகண்ட் இருக்கின்றது. அதாவது இந்த வலி ஏற்படாமல் இருப்பதற்குரிய வழுக்கைகள், லுப்ரிகண்ட் இருக்கிறது, ஜெல் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் பாவிக்கலாம். அதே நேரத்தில் அழகாக இருப்பதற்காக பலதரப்பட்ட கிரீம்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போது நாங்கள் இந்த ஹோமோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை அவ்வளவு கூடுதலாக நாங்கள் நம்புவது கிடையாது. இல்லை அதன் காரணமாக இந்த புற்றுநோய் பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.